ஸோ வடிவேல் சத்யராஜ் காமெடி வரும்ல, நீ இனிமேல் சங்கிலி இல்ல கங்குலி அப்படிங்கிற மாதிரி மகேந்திரா பார்த்தீங்க அப்படின்னா இது 700 இல்ல 7XO அப்படின்னு பெயரை மாத்திருக்காங்க. வெறும் பெயரை மட்டும்தான் மாத்திருக்காங்களா இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல, இல்லை என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவோட 7XO தான் இருக்கு. அதாவது 700ஓட ஃபேஸ் லிஃப்டட் மாடல். ஸோ இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே விலர்ஸ், இன்னைக்கு நமக்கு வெஹிக்கிள் வாக் அரவுண்டுக்கு வழங்கியிருக்கிறது எஸ்ஆர்எஸ் மகேந்திரா தஞ்சாவூர். அவங்க தான் நமக்கு வெஹிக்கிள் வாக் அரவுண்டுக்காக வழங்கியிருக்காங்க. வருகிற 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் ப்ளஸ் 9Sம் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகும். தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த லான்ச் ஈவெண்ட்ல கலந்துங்க. இந்த வெஹிக்கிளை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஓகே விலர்ஸ், இது வந்து 700 இல்லை, இப்போ 7XO அப்படிங்கிற பெயரை வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 300 3XO அப்படின்னு வந்து மாற்றிருந்தாங்க. ஒரு சில மாற்றங்கள் அந்த வெஹிக்கிள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லையும் சில மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் டிசைன்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஓகே விலர்ஸ், வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் டிசைன்ல என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இதில் பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரில்லாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு டீக்ரோம் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப அடிக்கிற மாதிரி குரோம்லாம் வந்து எங்கேயுமே இந்த காரில் வந்து பயன்படுத்துகிற எல்லாமே வந்து அந்த டீக்ரோம் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரில் வைடரான ஒரு கிரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். மகேந்திராவோட லோகோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கேமரா ஸோ 360க்கான கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஏர் டம்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பெரிய ஏர் டம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் தான் வந்து இருக்கிற மாதிரி அந்த வடிவம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் ஃபினிஷில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காரில் நிறைய இடங்கள்ல காப்பர் ஃபினிஷ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மேபி இந்த கலருக்கு அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல, இல்லை எல்லா கலர்லையும் இதே மாதிரி தான் இருக்குமான்றது தெரியல. ஏன்னா இன்டீரியர்லையும் நிறைய இடங்கள்ல அந்த காப்பர் ஃபினிஷ் வந்து பார்க்க முடிஞ்சு. இது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப செட்டிலாக ஒரு இந்த பீச் கலருக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த கிரில்லு இந்த ஏர் டம்ப்லாம் மாற்றிருக்கிற விதம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். அடுத்ததாக மேஜராக மாறி இருக்க விஷயமே ஹெட்லைட் தான். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லோ பீம்காக இருக்கட்டும் ஹை பீம்காக இருக்கட்டும் எல்லாமே எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 7XOவோட அதாவது 700ஓட ஒரு சிக்னேச்சர் டிஆர்எல்னு கூட சொல்லலாம் இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி முன்னாடி வந்து இந்த டபுள் ஸ்டிப்ல வந்து வரும் இந்த டிஆர்எல், பட் இப்போ சிங்கிள் ஸ்டிப் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சீக்வன்ஷனல் இண்டிகேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சீக்வன்ஷனல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபாக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐஸ் கியூப் மாதிரி இருக்கக்கூடிய ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப குட்டியாக வந்து ஃபாக் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் ஐஸ் கியூப் மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் மேபி விசிபிலிட்டி பெட்டராகவே இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஃபாக் லேம்ப்னால. பட் இது வந்து எனக்கு பார்க்கும்போது ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து ஃபிட் பண்ண மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிசைனாக வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க அப்படியே நம்ம வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்க மாற்றமே இந்த ஹெட்லைட்டு கிரில்லை தான் மாற்றிருக்காங்களோ தவிர சைட் ப்ரொஃபைலில் மேஜரான மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஒரு விஷயம் சைட் ப்ரொஃபைலில் மாறி இருக்கு. 700ல பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 19 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபினிஷ் ப்ளஸ் அந்த டீக்ரோம் பண்ண மாதிரி இந்த இடங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிற விதம் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி அலாய் வீல்ஸோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 235/55 R19 பார்த்தீங்க அப்படின்னா டயர் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 700ல இருக்கக்கூடிய சேம் டைமென்ஷன் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வெஹிக்கிளோட அகலமாக இருக்கட்டும் உயரமாக இருக்கட்டும் நீளமாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் வந்து இருக்காது. 19 இன்ச்சஸ் கொடுத்துருக்கனால வேணா மேபி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேணா வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து வீலார்ச்சு ரன்னிங் போர்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்கு. இந்த கலர் எனக்கு தெரிஞ்சு புதியதா வரக்கூடிய கலரு. மேபி என்னென்ன கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ப்ரௌச்சர்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கலர் ஆப்ஷன் எல்லாமே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ சைடில் பார்க்கலாம், இந்த மிரர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து மிரர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே 360 கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 700 பார்த்த சேம் டோர் ஹேண்டில்ஸ், ஸோ ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே இந்த டீ குரோம் பண்ண மாதிரி ஒரு ஒரு மைனர் குரோம் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ ஏரியாவுக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி பில்லர் சி பில்லர் எல்லாமே வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டி பில்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி இருக்கிற விதம் வந்து அந்த டூயல் டோனில் இருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் பேனோராமிக் சன் ரூஃப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் இருக்கிற மாதிரி மேலே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைனாக சைட் ப்ரொஃபைல் சிமிலராக பார்க்குறது, சிமிலராக இல்லை 99% வந்து பார்க்குறதுக்கு வந்து 700 மாதிரி தான் இருக்குது. அப்படியே ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ரியர் ப்ரொஃபைலில் மேஜராக மாறி இருக்க விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெய்லைட் தான். ஸோ டெய்லைட் பார்த்தீங்க அப்படின்னா 7Sல பார்த்த மாதிரியான டெய்லைட் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹனி குரோம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஷனல் டெய்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது இண்டிகேட்டரும் சீக்வன்ஷனல் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைனாக இந்த இடத்த வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம கூட நிற்கக்கூடிய மாடல் வந்து டாப் மாடல் தான். AX7L மாடல் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே வந்து பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதே டாப் மாடல் AX7L, அதாவது லக்ஸுரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் தான். டிஃபோக்கராக இருக்கட்டும், வைப்பராக இருக்கட்டும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க் ஃபின் ஹேண்டெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. 7XO அப்படிங்கிறது XUV 7XO அப்படிங்கிற பேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிப் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்குது. ஸோ கலராக வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடமும் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சி ஷேப்பில் இருக்கக்கூடிய ரிஃப்ளாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்க. மேலே வந்து ரிஃப்ளாக்டராகவும் கீழே வந்து இந்த குரோம், இந்த குரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ குரோம் ஃபினிஷ்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ரொம்ப அடிக்கிற மாதிரியான டிசைன் எங்கேயுமே இந்த காரை பொறுத்த வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எக்ஸ்டீரியரில் பண்ணிருக்கக்கூடிய மாற்றங்கள் இதுதான். மேஜராக டெய்ல் லைட்டு, ஹெட்லைட்டு, கிரில்லு, அலாய் வீல்ஸ் இந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய மாடலில் பார்த்த அதே பூட் ஸ்பேஸ் தான். மேபி இதை வந்து டெயில் கேட் வந்து பவர் டெயில் கேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் அது மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவேன். 3 ரோலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது 240 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கொடுத்துருக்காங்க. 50-50 ஸ்பிளிட்டபிள் சீட் வந்து இருக்குது. தேவைப்பட்டால் இதை நீங்கள் வந்து ஃபோல்டு வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்க முடியும். ஃபோல்டு பண்ணி 5 பேராக போகிறீங்கன்னும் போது ஒரு மேசிவான ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து இருக்கும். இங்கே வந்து டூல்ஸ் கிட்டு எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வெஹிக்கிளோட இன்டீரியரில் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளே போய் பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு வந்து போவோம். ஸோ இன்டீரியரில் தான் நிறைய மாற்றங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஃபீச்சரிஸ்டிக்காக அந்த காரை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு இன்டீரியர் கலர் தீம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வெஹிக்கிளோட கலரு டேஷ்போர்டு பாருங்கள். ஸோ அப்படியே டேஷ்போர்டும் வந்து காமிக்கிறேன். ஒரு ட்ரிபிள் லேயர் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடங்கள்ல வந்து பிளாக் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து அந்த பீச் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்லேயே வந்து பார்க்கலாம் இங்கெல்லாம் இந்த காப்பர் ஃபினிஷ் வந்து இருக்கிறத. ஸோ நான் காப்பர் ஃபினிஷ் சொன்னல, இந்த இடமா இருக்கட்டும், ஸோ இந்த இடமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த காப்பர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுவேன் இந்த இன்டீரியரை பொறுத்த வரைக்கும். சின்ன பசங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த கலரை பொறுத்த வரைக்கும். ஸோ மேலே இந்த இடங்கள்லாம் பாருங்களேன் சீட்டில். ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அப்படியே இன்டீரியரில் உட்காந்துட்டு மித்த விஷயங்களை பேச ஆரம்பிப்போம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், வெஹிக்கிளோட இன்டீரியர் வந்து உட்காந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நான் சீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்றத சொல்லிடுறேன். பழைய மாடலில் இருந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய சீட்டு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தை சப்போர்ட், இந்த லம்பா சப்போர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இதில் வந்து அந்த ரொட்டேட்டர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. டோரில் இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். இந்த சீட்டோட பவர் அட்ஜஸ்டபிள் 3 மெமரி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி டோர் திறந்தீங்கன்னா அந்த வெல்கம் ஃபங்க்ஷன், சீட்டு பின்னாடி போகும் பார்த்தீங்களா, அந்த வெல்கம் ஃபங்க்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து 700 பார்த்தது தான். பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா கோ டிரைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அட்ஜஸ்டபிள் சீட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோ டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம்
அந்த சீட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க தெரியறத வந்து உங்களால பார்க்க முடியுது. ஸோ அதே மாரி 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா, வென்டிலேட்டட் சீட்டா வந்து வடிவமைச்சிருக்காங்க. டிரைவர், கோ டிரைவர் மட்டும் இல்லாம, பின்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கும் வென்டிலேட்டட் சீட் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அத நான் உங்களுக்கு வந்து பின்னாடி போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ டோர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட், ரைட்டா இருக்கட்டும், அதே மாரி பவர் இந்த மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸு, லாக்கு, அது மாதிரி விண்டோ லாக் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. பட் என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து எல்லா இடமும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல் டோரும் வந்து ஆட்டோ ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோ ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா, கோ டிரைவருக்கு வந்து இல்லைன்னு சொல்லலாம். நான் இதை வந்து அழுத்திட்டு விட்டோம்னா இறங்கிடுது பாருங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் இதில் வந்து இல்லை. 4 டோருக்குமே வந்து ஆட்டோ அப்ஸ் அண்ட் டவுன் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீலா வந்து குடுத்துருக்காங்க. அடாஸ்க்கான ஃபங்க்ஷன் வந்து ரைட் சைடுல இருக்கிற மாரியும், மியூசிக் சிஸ்டம்க்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடுல இருக்கிற மாரி இதில வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸ்டீரிங் புடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாவே இருக்கு. இந்த டூயல் ஃபினிஷ்ல வந்து பண்ணியிருக்காங்க. பிளாக் வித் இந்த டான் கலருங்களா, ஸோ அந்த கலர்ல இருக்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சாக்லேட் ப்ரவுன் அந்த ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, இது இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடங்கள்லயும் லெதர் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, லெதர் ஃபினிஷ் இருக்கிற மாரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். பாட்டில் ஹோல்டர், அது மாரி அம்பர்லாக்கான ஹோல்டர் இருக்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம 7X4ல பார்த்த அதே இதுதான் இதில் வந்து இருக்கிறது. ஸோ இங்கே வந்து ஹெட்லைட்டுக்கான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்பாக இருக்கட்டும், ஹில் ஹோல்டாக இருக்கட்டும், சாரி ஹில் டிசன்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இதெல்லாம் இங்கே பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக மாறி இருக்க விஷயமே வந்து இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம BE6 இருக்கட்டும், அது மாதிரி XEV9E இருக்கட்டும், 9S இருக்கட்டும், இதில் நம்ம பார்த்தது தான் இந்த டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா. சிமிலராக வந்து இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிறது வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. ஸோ ஸ்பீடாக இருக்கட்டும், ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், டிபிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடியது காமனாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டமு. ஸோ இதில் வந்து வெஹிக்கிளுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்க முடியும் செட்டிங்கில். அதே மாதிரி மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்குற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. நேவிகேஷன் உட்பட இதில் உங்களால் வந்து பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான். ஸோ கோ டிரைவர் உட்காந்து ஒரு மியூசிக் சிஸ்டம், அதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஜியோவாக இருக்கட்டும், ப்ரைமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், யூடியூப் கிட்ஸாக இருக்கட்டும், சன் நெக்ஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கிறது வந்து பார்க்க முடியும். ஏகப்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து இருக்கும். ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக கோ டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து அவங்க வந்து இந்த ரைடை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு லேஅவுட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பான் ஈவியில் வந்து பார்த்த அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அவங்க கொடுத்தது தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக மியூசிக் சிஸ்டம் மாறி இருக்கும். ஸோ மியூசிக் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு டால்பி அட்மாஸ் வந்து இந்த காரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்ரெடி உங்களுக்கு 700ல பார்த்தீங்க அப்படின்னா 12 ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதுலேயே வந்து அந்த அட்ரினாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, மேபி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், இதில் இங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் இருக்கிற மாதிரி, சாரி 16 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரோட சேர்த்து 16 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இடங்கள்ல நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடமா இருக்கட்டும், இந்த இடத்துல ட்விட்டராக இருக்கட்டும், இங்கே ஒரு ஸ்பீக்கர் ஹார்மன் கரண்ட் ஸ்பீக்கர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்கேயுமே இருக்கட்டும், பின்னாடி டோர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 2 ஸ்பீக்கரு. அது மாதிரி பின்னாடி இந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது அந்த ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பெட்டராக இருக்கிற வகையில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இங்கே நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பாருங்களேன், டிரைவிங் மோட்ஸ்லாம் வந்து டச் பேடில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் இது வந்து டிரைவர் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது அந்த மசில் மெமரி வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கார் வந்து ஓட்டிகிட்டு இருக்கும் போதே சில விஷயங்கள் நீங்கள் வந்து கையில் வந்து ரோடை பார்த்துக்கிட்டே வந்து பண்ண முடியும். மியூசிக் சிஸ்டமில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது மாதிரி ஏசி கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கையிலேயே வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போதே நம்மளால் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பட் இதில் எல்லாமே டச்சாக கொடுத்துருக்க காரணத்தினால அந்த மசில் மெமரி வந்து வராதோ அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. இந்த இடங்கள்லாம் நீங்கள் டச் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மியூசிக் சிஸ்டம் மூலியமாக தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஏசி மியூசிக் சிஸ்டமோட ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மியூசிக் சிஸ்டம் மூலியமாக தான் இதில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிரைவர் சென்ட்ரிக்காக இல்லாத ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரோடை விட்டுட்டு நீங்கள் இந்த கிளஸ்டரை பார்த்து தான் இதெல்லாம் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த மியூசிக் சிஸ்டம் இந்த டச் ஸ்க்ரீனில் தான் எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டிரைவர் சென்ட்ரிக்காக எந்த லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியல. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. மேலேயும் கீழே 2 இடத்துலையும் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து வைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு கீழே இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கியர் லிவர்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம 700 பார்த்த சேம் இடம் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கப் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், இந்த நாபு இது வந்து உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து வச்சுக்கலாம். எதை ப்ரெஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ண முடியும். ஆட்டோ பிரேக்கு அதேமாரி ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து க்ளோ பாக்ஸ் வந்து இருக்குது. கீ வந்து இங்கே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீ சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இது நம்ம அந்த இவி வெஹிக்கிள்ஸில் பார்த்தா மாதிரி கீ தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பூட் ஓப்பனாக இருக்கட்டும், அதேமாதிரி ஏசி ஆன் நீங்கள் வெளியில் இருந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் பண்ணிக்க முடியும். லாக் அன்லாக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஸோ இதுதான் டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த டேஷ்போர்டு எல்லாமே. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நல்ல ஹெட் ரூமு, நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. குஷனிங் லெவல்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. லெதர் சீட்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குஷனிங்குமே வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து தள்ளலாம். பட் லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டட் ஏசிக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ஷேடு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டில் காமிச்ச மாதிரி இந்த காப்பர் ஃபினிஷில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இடங்களில் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. பாட்டில் ஹோல்டரு, ஸ்பீக்கர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய இடங்களில் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதேமாரி லெக் ரூம் வந்து காமிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து 65 வாட்ஸ்க்கான டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த ஆக்சரிஸில் இந்த மானிட்டர் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து மாட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த 9Sலாம் வந்து பார்த்துருப்போம்ல, அது மாதிரி இந்த மானிட்டர் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து மாட்டலாம். ஏசி வென்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் டைப் சிக்கு, அதாவது ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இங்கேயும் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சிங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். ஆனால் டைப் சி போர்ட் இங்கே வந்து கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட குவாலிட்டி, சீட்டோட கம்ஃபர்ட் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. லெதரோட ஃபினிஷும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல ஹார்ம் ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிடிச்சிக்கிறதுக்கான ஹேண்டில் இருக்குது. இதுலேயும் வந்து கேரி பேக்கான ஹூக் கொடுத்துருக்காங்க. கேபின் லைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடிய ஒரு பானாராமிக் சன்ரூஃப் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நல்ல பெரிய சைஸ் சன்ரூஃபாக தான் இருக்குது. கம்ஃபர்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ கம்ஃபர்ட் ரீதியாக எனக்கு தெரிஞ்சு இந்த காரில் 3 பேர் இந்த சீட்டில் வந்து உட்கார முடியும். பட் என்னென்னா நம்ம 700 வந்து சொன்ன விஷயம் தான், இந்த சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நகர்த்த முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஸோ ரிக்ளைன் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ரிக்ளைன் பண்ணி வந்து உட்காரலாம். பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா நகர்த்த முடியாது. பட் கம்ஃபர்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த 7X1 மாற்றினதுலையாவது இந்த சீட்டை முன்னாடி பின்னாடி நகர்த்துற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வாங்க நம்ம அப்படியே வந்து ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு உள்ள சீட்டை மட்டும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு லெக் ரூம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ
நான் சொன்னேன்ல இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுத்து நகர்த்துற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு. நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், லெக் ரூம் என்னோட ஹைட்டுக்கு பாருங்கள் முட்டி எந்த லெவலில் இடிக்குது அப்படின்னு. மேபி இந்த சீட்டை நகர்த்துற மாதிரி கொடுத்துருந்தா கூட இங்கே வந்து என்ன லெவலுக்கு ஒரு ஹைட்டாக இருக்க ஆட்கள் வந்து உட்காரலாம். பட்டு இப்போ வந்து இது வந்து ஒரு கிட்ஸ் சீட்டு தான். கண்டிப்பாக வீட்டில் 2 சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க உட்காரத்துக்கான ஒரு சீட்டாக தான் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஒரு 5 பெரியவங்க 2 சின்ன பசங்க இந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணலாம். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க தேர்ட் ரோவில் உட்காரதுங்கிறதே ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்தான். பட் அது மாதிரி தான் இந்த சீட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏசிக்கான வெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன் ஸ்பீடு காட்டிடுங்க ப்ரோ. ஸோ ஃபேன் ஸ்பீடு வந்து இங்கே வந்து இருக்குது. இங்கே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கே ஏசி வெண்ட் இருக்குது. 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் வந்து இருக்குது. ரைட் சைட்லேயுமே சரி லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஹோல்டர் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்வூஃபருக்கான கிரில். இது சப்வூஃபர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 7 பேர் போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கிடையாது. 7 பேர் போகிறதுக்கு அந்த லெவலுக்கு கம்ஃபர்ட் ரீதியாக வந்து இல்லை. பட் 5 பெரியவங்க 2 சின்ன பசங்க போகிறதுக்கான ஒரு காருன்னு சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட இன்டீரியர். இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஷ்போர்ட் மேஜராக வந்து மாறி இருக்குது. ரியர் சீட்லேயும் வந்து வென்டிலேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அட்ஜஸ்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லாமல் விட்டு போன ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னதான் இது லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுக்கிறோம். அப்படி லான்ச் ஈவெண்ட்டில் ஏதாவது கவர் பண்ணுறாங்க இதோட ப்ரௌச்சர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லாமல் விட்ட ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுதான் என் கண்ணில் பார்த்த விஷயங்களை நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். அடாஸ் லெவல் 2 ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது. இந்த புஷ் ஸ்டார்ட் மாதிரியான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நம்ம வந்து 700 பார்த்த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இன்டீரியரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இன்டீரியர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீலர்ஸ், வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ TGTI 2 லிட்டர் இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. CRDE 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும், மேனுவலாக இருக்கட்டும், ஆல் வீல் டிரைவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் கீழே வந்து ஸ்பெக் வந்து பார்க்கலாம். இதோட இன்ஜின் ஸ்பெக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வந்து வைக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்திருக்கு, அதில் என்னெல்லாம் மாற்றங்கள் எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் என் கண்ணில் பார்க்கும்போது என்ன இருக்கோ அதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையிலே இதில் வந்து ஃபீச்சர் ரீதியாக வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நான் அடுத்து வந்து ரிவ்யூ பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கம்பேரிஷன் ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நம்ம அதை அடுத்து கம்பேரிஷன் கூட வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நான் 700 வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே அதாவது மகேந்திராவோட ஒரு கேம் சேஞ்சிங் ப்ராடக்டாக வந்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து 500 பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் ப்ராடக்ட்டு, அதுலேருந்து அப்கிரேட் ஆகி 700 அப்படிங்கிற ஒரு காரை வந்து கொடுத்தாங்க. மகேந்திராவோட மார்க்கெட்டை ரொம்ப பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போன காருன்னு சொல்லலாம் 700 பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அது 7XOக்கும் ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும். உண்மையிலேயே இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னு சொல்லுவேன். 7 சீட்டராக இல்லை 5 சீட்டராக ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான காரு. இவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பெட்டராக வந்து பண்ணியிருப்பாங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீலே வந்து கொடுக்காத அளவுக்கு ஒரு பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பாடி ரோல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய கார் ஆனால் ஓட்டுறதுக்கு இப்படி இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காராக தான் 700 வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அதே மாதிரி தான் 7XO வந்து இருக்கும். நம்ம இருந்தாலும் ரிவ்யூ பண்ணும்போது இதில் வேறு ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருக்காங்களா, சஸ்பென்ஷன் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா, அதோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.